ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் சுக்கர தீபம் ஏற்றியாச்சுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு லெமன் வச்சுருக்கேன். அது வந்து பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் மஞ்சள் வச்சு நிலவாசலில் வச்சிடும். அந்த மாதிரி வைக்கும்போது எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையாது அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. நம்ம வந்து லெமனை அப்படியே கட் பண்ணி வைக்கிறதுக்கும் அம்மன் பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வைக்கும்போது அந்த அம்மனே நமக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதோட வந்து ஒரு வெள்ளி பவுலில் கொஞ்சமாக காசு போட்டு 90 நாள் அதை நான் பூஜை பண்ணிக்கிட்டே வரேங்க. சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரம் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேங்க. எனக்கு நல்ல பலனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் அதை செய்கிறீங்க, உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் கல்லுப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் வந்து உப்பை வந்து பவுலில் கொட்டி வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஜாடியில் கொட்டி வைக்கிறதா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க. உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. நெய்வேத்தியமாக நிறைய கல்கண்டு போட்டு பாலுங்க, அது சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட பழமும் வச்சுருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்